ஹalleluya. நம்மளை கர்த்தர் கொடுத்திருக்கிற சரீரத்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிற சிந்தைய எல்லாத்தையும் இனி என்னவா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா, பத்திரமா சொல்லுங்க, பத்திரமா. பத்திரமா எதையுமே உள்ள நம்ம அனுமதிக்கவே கூடாது. உடனுக்குடன் அவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலையும் அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலையும் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னை யாருமே சரி பண்ணுவதற்கு இல்லைனாலும் அவரை என்ன பண்ணிக்கிட்டாருன்னா ரெடி பண்ணிக்கிட்டாரு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவரை ரெடி பண்ணிக்கிட்டாரு. சொல்லுங்க, அவர் ரெடி பண்ணிக்கிட்டாரு. நீங்க உங்களை ரெடி பண்ணிக்கணும். சொல்லுங்க, நீங்க உங்களை ரெடி பண்ணிக்கணும். நல்லா சொல்லுங்க, நீங்க உங்களை ரெடி பண்ணிக்கணும். நீங்க உங்களை ரெடி பண்ணுவீங்களா? எத்தனை பேர் நம்மளை ரெடி பண்ண போறோம்? உங்களை அந்த சக்தியை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். இந்த 100 நாளையில ஒரு பரிசா கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. பரிசா தரப்போறாரு. இனி உங்களை பார்க்கிறவங்க அத்தனை பேரும் இனி இவனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற அளவிற்கு கர்த்தர் அந்த பலத்தால ஆண்டவர் இடை கட்ட போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 5வது நாள், இந்த 5th டே ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஒரு வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்து நான் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் தந்தார். அந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணி உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 14வது வசனத்தையும் அடுத்ததாக 8வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இன்னொரு 8வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 8வது வசனம், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 5வது நாள் ஆண்டவர் நம்மோடு பிராமிஸ் பண்றார். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே, தேவன் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யெகோவா ஈரே, நான் பார்த்து கொள்ளுவேன். இந்த யுத்தத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். இந்த பிரச்சனையை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். இந்த சூழ்நிலையை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனை மலையை போல இருக்கலாம். அந்த நபர் ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம். யாருமே எதிர்த்து நிற்க முடியாத, யாருமே கேள்வி கேட்க முடியாத, யாருமே எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்க இருக்கலாம். ஆனா உங்க பக்கத்துல ஆண்டவர் தட்டி கொடுத்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யெகோவா ஈரே, தேவன் பார்த்து கொள்ளுவார். தேவன் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஒரு விசை திருமணமான, எனக்கு கல்யாணமான புதுசு 2008வது வருஷம். இங்கிருந்து சென்னைக்கு நாங்கள் சென்னையில் ஒரு ஊழியத்திற்காக நாங்கள் 2 பேருமே, நானும் பாஸ்டர்மா 2 பேருமே கடந்து போனோம். அப்போ வரும்போது எங்களுடைய டிக்கெட்டுக்காக அங்கே இருக்கிற ஒருத்தர் தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாரு. டிக்கெட் புக் பண்ணி கொடுத்து கையில் அந்த பிரிண்ட் அவுட்டை கொடுத்து எங்களை ட்ரெயினில் அனுப்புனார். அப்போ 2008 எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐடி கார்டை இந்த பிரிண்ட் அவுட் அந்த ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுக்கிறவங்க அவங்க அந்த டிக்கெட்டை மட்டும் வச்சுருந்தா போதும். ஆனால் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்டாக டிக்கெட் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஐடி கார்டை கண்டிப்பாக கையில் வைக்கணும். ஆனால் எங்களுக்கு அது தெரியாது. அது அப்படியே நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டோம். நம்ம கையில் தான் டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் ஏறினா அங்கே இருக்கிற டிடிஆர் எங்களை பார்த்துட்டு எனக்கு எல்லாத்தையும் 2ஐயும் பார்த்துட்டு பேப்பரை பார்த்துட்டு ஐடி கார்டுன்னு கேட்டார். அப்போ நாங்கள் 2 பேருமே ஐடி கார்டை எடுத்துகிட்டு போகல. அப்போ சார் சொன்னோம், இல்லை டிக்கெட் பண்ணியிருக்கிறோம், பட் நாங்கள் தான் ஐடி கார்டு கொண்டு வரலன்னு சொன்ன உடனே
ட்ரெயின் போயிட்டே இருக்குது. ராத்திரி நேரம். அந்த டிடிஆர் சொல்றாரு, ஒன்று நீங்க என்ன பண்ணுங்கன்னா 2 பேருக்கும் கிட்டத்தட்ட அன்னைக்கே 3000 rupees மேல ஃபைன். ஒன்று ஃபைன் கட்டுங்க, இல்லை அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிருங்க அப்படின்றாரு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, கட்டுற அளவிற்கு அன்னைக்கு கையில பணமும் இல்லை. இப்போ எங்க ட்ரெயின் நிற்கும், அடுத்த ஸ்டாப் அவர் சொல்றாரு, அந்த ஸ்டாப்ல இறங்கி நாங்க எப்படி நடுராத்திரி அங்க தங்குவோம், எப்படி அதுல இருந்து வருவோம், அப்படி ஒரே குழப்பமா இருக்குது. என்ன பண்றதுனே தெரியல. என்னென்னமோ ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம். அவர் கேட்கவே இல்லை. 2008ன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்ல. அதனால எங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியல. 2 பேருமே அப்பதான் திருமணம் ஆயிருக்கிறோம். அப்போ அவர் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல அவர் போய் உட்கார போறார். நாங்க ஒரு 10 minutes தாண்டி திரும்ப 2 பேரும் போய் அவர்கிட்ட வேற ஏதாவது கேட்கலாம், இங்க இறங்க முடியாது, எங்களுக்கு தெரியாதுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலான்னு சொல்லி அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்ல போய் அவரை கண்டுபிடிச்சு, ஐயா இந்த ஒரு டைம் நீங்க பண்ணுங்க, நாங்க போய் இறங்கின உடனே கூட வேணும்னா நாங்க ஃபைன் கட்டிடுறோம், யாரையாவது ஒருத்தரை வர சொல்லி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ரூடா பேசிட்டே இருக்கிறார். திடீர்னு அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் அப்படியே பெட்ஷீட்டை தூக்கிட்டு எட்டி பார்த்துட்டு பென்ஸ் அப்படின்னு என்ன கூப்பிட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஹெட் பாஸ்டர் ஒருத்தர் அதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னமோ இவனுடைய குரல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு, ஏய் நீயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி வந்தாரு. கீழே இறங்கி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. பாஸ்டர் இந்த மாதிரி ஐடி நாங்க எடுத்துட்டு வரல, எங்களுக்கு தெரியாது, ஃபைன் கட்ட சொல்றாங்க, இல்லைன்னா இறங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் காசு அப்படின்னு சொல்லலை. அப்படியா, எவ்வளோ ஃபைன் கட்டணுன்றாங்க, இவ்வளோ கட்டணும்னு சொல்கிறாங்களா? உடனே அவருடைய பர்ஸை எடுத்து அந்த 3000 ரூபாவை அந்த டிடிஆருடைய கையில் கொடுத்து, அவங்களுக்கு ஃபைன் நான் கட்டிடுறேன், அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்க போயிடட்டும், எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க தான் அப்படின்னு அவர் அந்த இடத்துல நின்று, நான் பார்த்துக்கிறேன்யா அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் 2 பேருக்கு ஒரு தெம்பு வந்துச்சு பாருங்க. சோ யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆறுதல், யாருமே கொடுக்க முடியாத ஒரு தைரியம் அந்த இடத்துல நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம பிரச்சனை ஒருத்தர் பார்த்துட்டாரு அப்படின்ற தைரியம் அவ்வளோ வெற்றியா இருந்துச்சு. அப்ப நான் இந்த இரவுல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், ஒரு மனுஷன் நம்முடைய பக்கத்துல இருந்து நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு, நம்மை விட உயர்ந்த ஒரு மனுஷன், நம்மை விட பணக்காரனார ஒரு மனுஷன், அதிகாரம் படைச்ச ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து தட்டி கொடுத்து, நீ கிளம்புப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு தைரியம் வருமோ. நான் நம்புகிறேன், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர், மகா பெரிய தெய்வம், செய்ய முடியாததை செய்கிற கர்த்தர், அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை. அந்த ராஜாதி ராஜா உங்க பக்கத்துல நின்னு இன்றைக்கு 5வது நாள் உங்க தோளை தட்டி உங்க கையை பிடிச்சு, நீ பயப்படாத, நீ கலங்காத, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், நான் பார்த்து கொள்ளுவேன், நான் பார்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையை நான் பார்த்து கொள்ளுவேன், இந்த பிரச்சனையை நான் பார்த்து கொள்ளுவேன், இந்த தேவையை நான் பார்த்து கொள்ளுவேன், இந்த வியாதியை நான் பார்த்து கொள்ளுவேன், இந்த சூழ்நிலையை நான் பார்த்து கொள்ளுவேன். கர்த்தரே முன்பாக நின்று ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கிறார். கைகளை தட்டி ஆமோதித்து ஆமோதித்து மகிமை மகிமை மகிமை. இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க தேவனுடைய மகிமை, உச்சரிக்க உச்சரிக்க இயேசுவே இயேசுவே. அந்த தைரியம் இப்போ உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக உண்டாவதாக. அந்த வார்த்தையை சொன்னது போல, நீர் பக்கத்திலே இருக்கிறது போல, கலங்கி போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தரே ஆறுதல். ஹல்லேலூயா. என்னுடைய எதிர்காலம் என்ன ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன ஆண்டவரே, என்னுடைய தேவை என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன், என்ன செய்ய போறேன், எப்படி நான் இதை கடக்க போறேன், எப்படி நான் இதை சரி பண்ண போறேன், நான் எதனால இதை மீட்டு கொள்ளுவேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், யெகோவா ஈரே. ஆமென். ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாரிடத்துல கேட்கிறான், அப்பா விறகு இருக்குது, இன்னும் நம்ம எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம், எல்லாம் இருக்குது. தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பொழுது இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, இந்த விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தர்
கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இதே வார்த்தையை நீங்க யாரோ ஒருத்தரிடத்துல கேட்டிருக்கலாம். உங்களுடைய கணவனாரை பார்த்து கேட்டுக்கலாம், இனி என்னங்க செய்யறது, இனி என்னங்க செய்யறது. இதே வார்த்தையை நீங்க கேட்கலாம். உங்க பிள்ளைய பார்த்து நீங்க கேட்கலாம், இனி என்ன செய்யறதுப்பா, இனி என்ன செய்யறது. யாரோ ஒருத்தர் உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான நபரிடத்துல இனி என்ன பண்றது, இனி என்ன செய்யறது, இனி என்ன செய்யறது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நடக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை நீர் உறுதி செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா.